Yes, guys, finally Triumph released Daytona. But why? நான் டேனி பாப்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலான் இருக்கோன்னா, ட்ரைம்ப் அஃபிஷியலாக டேட்டோனா 660 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல் நியூ பைக். ஆல் நியூ இன் த சென்ஸ் ஆல் நியூ தான். பழைய டேட்டோனாக்கும் இந்த டேட்டோனாக்கும் ஜஸ்ட் அவுட்டர் லுக் தூரத்தில் இருந்து பார்த்தா மேபி கொஞ்சம் சிமிலராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏன் டேட்டோனா, வாங்க இன்டெப்த்தாக பார்ப்போம் என்னென்ன இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி. ஸ்போர்ட்ஸ் ஆட்டிடியூட், 3 போல்ட் டிசைன்ஸ், 3 கலர்ஸ். ஓகே, குயிக் ஷிஃப்டர் இருக்குது, அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ். அதுக்கு ட்ரைம் ஷிஃப்ட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தட் இஸ் ஆட் ஆன், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. 95 PS பீக் பவர், மேஜரான டவுன் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக நான்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, டேட்டோனா ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டன் ரீரிலீஸ் ஆகும்போது ஸ்ட்ரீட் ட்ரிபிள் 765 அந்த இன்ஜினோட அதே சேம் பவரோட வரும் டேட்டோனா 765 அப்படின்ற ஒரு டேட்டோனா ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாடல் தான் கடைசியாக லிமிடெட் எடிஷனாக மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதோட ஒரு அப்டேட்டட், எலக்ட்ரானிக்கலி அப்டேட்டட் வெர்ஷன் வித் நியூ டிசைன் லாங்குவேஜோடு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் திஸ் 660 இஸ் ட்ரைடண்ட் 660யோட சேம் இன்ஜின். பட் ஏன் டேட்டோனான்ற நேம் தெரில. 810mm சீட் ஹைட், நேரோ ஸ்டாண்ட் ஓவர், சூப்பர் ஸ்போர்ட் ரைடிங் ஸ்டைல் வந்து இனி இருக்காது. ஏன்னா இந்த வண்டியை ஸ்போர்ட்ஸ் டூரர் செக்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோ சூப்பர் ஸ்போர்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். 810mm சீட் ஹைட்டோட ரிலீஸ் ஆகுது. ஆக்சசரியாக -25mm லோ சீட் ஹைட்டாக ஒரு ஆக்சசரிஸ் ஒன்று சேல் பண்ணுறாங்க. ஹைட்டு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி. புது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், ஏபிஎஸ், ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன். ஓகே, தட்ஸ் குட். 201 kgs வெயிட், 92 PS பவர். டேட்டோனா 675R வந்து 118 bhp, அதில் அது 188 kgs வெயிட் இருந்த ஒரு வண்டி. இது 92 bhp, 201 kgs வெயிட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டூரராக நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். பட்டு டேட்டோனான்ற நேமுக்கு டேட்டோனா பண்ணதில் கொஞ்சமாவது பண்ணுமா அப்படின்னா சேம் இன்லைன் 3 சிலிண்டர் இருக்கிற வண்டி தான். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் அந்த ஒரு கேள்வி ஏன் வந்துக்கிட்டே இருக்குன்னா, அந்த டேட்டோனான்ற பேரை யூஸ் பண்ணதுனால மட்டும்தான். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வண்டியோட நேம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரருக்கு வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஏன் இதை ட்ரைம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 765 இன்ஜின் அவங்ககிட்ட இருக்குது, ஸ்ட்ரீட் ட்ரிபிள் இன்ஜின் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினை போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டியை ஏன் விடலை, ஒரு சூப்பர் ஸ்போர்ட் வண்டியை ஏன் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கு டேட்டோனான்னு என் பேரை வைக்கல. செல்லிங் பாயிண்ட்டை யோசித்து ட்ரைம்ப் இதை யமஹா, ஹோண்டா, எப்ரில்லா, கவாசகி இது எல்லாத்துலேயுமே இப்போது மிட் செக்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரர் இருக்குது. இப்போது இந்த வண்டியும் அதில் தான் போய் அடங்குற மாதிரி இருக்குது. டேட்டோனா 675R மாதிரி 765R ஒரு வேளை ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா கவாசகியில் ZX6Rக்கு ஈக்குவலான ஒரு மிட் செக்மெண்ட் சூப்பர் ஸ்போர்ட் வண்டி நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது மிட் செக்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரர் இப்போ நிறையா ஆப்ஷன்ஸோடு நம்மளுக்கு இருக்குது. டேட்டோனா கண்டிப்பாக, டேட்டோனா 660 நான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் டூரர் டேட்டோனாவை சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பைக்காக இருக்கும், நல்ல சூப்பர் பைக்காக இருக்கும், நல்ல ரோட் ப்ரெசன்ஸோட ஒரு லுக். கண்டிப்பாக ஏப்ரலில் RS 660 வந்து ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் த மிஷின் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது பேரலல் ட்வின். நிறைய பேருக்கு இன்லைன் 3யோட சவுண்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்லைன் 4ஓட சவுண்டும் ரொம்ப பிடிக்கும். பட் பேரலல் ட்வினோட சவுண்டோ, 270 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் இருக்கிற பேரலல் ட்வினோட சவுண்டோ நிறைய பேருக்கு அந்த லெவலுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்லைன் 3, இன்லைன் 4 சவுண்டிங் அளவுக்கு ஒரு பேரலல் ட்வின் சவுண்ட் இருக்காது. பவர் அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான்
முக்கியம். அதுதான் எனக்கு நல்ல ஃபீல் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஏப்ரல் RS 660 போகிறது பெட்டர் ஆப்ஷன். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா நிஞ்சா வந்து 7.16 lakhs வருது. நிஞ்சா 650 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். CBR 650R வந்து 8 lakhs ப்ளஸ் எக்ஸ் ஷோரூம். RS 660 வந்து 13 lakhs கிட்ட வருது. இப்போது இந்த வண்டி எதை விட்டும் பாருங்கள், Yamaha R7 அப்கமிங் ரிலீஸ் ஆகிடும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் டூரர் தான். 75 bhp சம்திங் தான். பேரலல் ட்வின் இன்ஜின். ஏன் எல்லா கம்பெனிஸும் இப்போ திடீர்னு இதை பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, ஸ்போர்ட்ஸ் டூரர் எல்லாருக்கும் வேணும் தான். பட் சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் வாங்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இப்போது பைக்ஸே இல்லை. ஒரே ஆப்ஷன் ZX-6R இருக்குது கவாசக்கியில். 600cc செக்மெண்ட்டில் சொல்கிறேன். இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற ஒரே பிராண்டாக இன்றைக்கி இருக்குது. Yamaha எதிர்பார்த்தோம், இல்லை. R7 ரிலீஸ் ஆகுது. CBR 600 லான்ச் ஆகிடுச்சு. பட் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அப்கமிங் லான்ச் ஆகிடும். பட் இந்தியாவுக்கு அது வருமா அப்படின்றது தெரில. CBR 600RR நான் சொல்கிறேன். டேட்டோனா 765R ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வண்டி. ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அந்த டீஸ்டு 660 அப்படின்னு வந்த போதே ஃபினிஷ்டு. போடா, இந்த ட்ரைடண்டோட இன்ஜின் தாண்டா அப்படின்ற ஒரு போயிடுச்சு. பட் ஆனால் ட்ரைம்ப் ஏதாவது டியூனிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக யோசிச்சது. எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரைடண்ட்டோட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 18 bhp கிட்ட, இப்போது 8 bhp கிட்ட ஜாஸ்தி. டார்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரைடண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. டியூனிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஓல்டு டேட்டோனா கம்பேர் பண்ணும்போது டிராஸ்டிக்காக லோ பவர்டு வண்டி தான் இது. பட் அதே இன்லைன் 3யோட ஸ்க்ரீம் ஒரு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் மாற்றினா கண்டிப்பாக அந்த இன்லைன் 3யோட ஒரு எக்ஸாஸ்ட் நோட் நம்மளுக்கு கிடைக்கும். CBR 650R இன்லைன் 4ஓட சவுண்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் இன்லைன் 3யோட சவுண்ட் கிடைக்கும். இது 2 வண்டியில் மட்டும்தான் அந்த சூப்பர் பைக் சவுண்டு கிடைக்கக்கூடிய ஒரு மிட் செக்மெண்ட் பைக்ஸாக இப்போ இருக்குது. மீதி எல்லாமே பேரலல் ட்வின்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சூப்பர் பைக் எக்ஸாஸ்ட் நோட்லாம் கிடைக்காது. இன்க்ளூடிங் R7, RS 660, நிஞ்சா 650 மூணுமே நான் சொல்கிறேன். இதில் நிஞ்சா 650 தான் இருக்கிறதுலே மோசமான சவுண்ட் இருக்கிற ஒரு வண்டி. நானும் வச்சுருக்கிறேன். அதுதான். ஏன்னா அது 180 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் இருக்கிற ஒரு ஃபயரிங் ஆர்டர் இருக்கிற ஒரு வண்டி அப்படின்றதுனால அதோட ஃபயரிங் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அது சவுண்டு வரும். மீதி 2 Yamaha அண்டு RSமே 270 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் இருக்கிற ஒரு வண்டி. ஸோ 270 டிகிரி ஃபயரிங் ஆர்டர்னும் போது கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கும். பட் இன்லைன் 3 இன்லைன் 4 அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதை அந்த பாயிண்ட்டை யோசிக்கும் போது டேட்டோனா 660 வந்து வாங்கலாம். பட் எத்தனை பேர் டேட்டோனா 660-ஐ, எத்தனை பேர் டேட்டோனான்ற ஒரு பைக்கை வெறும் சவுண்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா டேட்டோனா ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பேர் வாங்கியிருந்தாங்களோ இப்போ அந்த வண்டி மட்டும்தான் நம்மளுக்கு செகண்ட்ஸில் கிடைக்கிது. யாராவது வேணாம், அதுலேருந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். பட் முக்கால்வாசி பேர் அதை விற்கிறதே கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ ரேரான வெஹிக்கிளாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸே போதுமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னும் போது நிறைய பேருக்கு அதை யாரும் விற்க மாட்டேன்றாங்க. டேட்டோனா பைக் ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போது இந்த டேட்டோனா 660 தான் வாங்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அந்த ரைடிங் ஸ்டைல் இருக்காது. பட் டேட்டோனான்ற ஸ்டிக்கர் இருக்கும், அந்த சவுண்டு கிடைக்கும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ஒரு வேளை 660R அப்படின்ற ஒரு வண்டி ஏதாவது ஒன்று வருமா அப்படின்றதுக்காக ஃப்யூச்சரில் வித் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ். அது 675Rல என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ சேம் ஆசிட்டிஸ் அந்த மாதிரி 660Rல ஏதாவது வித் கார்பன் ஃபைபர் பார்ட்ஸோட லைட் வெயிட்டடான ஒரு மிஷின், ஏதாவது வித் கிளிப் ஆன் ஹேண்டில் பார், ரைடிங் போஸ்டரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் இப்போது நிஞ்சா 650லேருந்து அப்கிரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். அதில் டேட்டோனா 675Rம் ஒரு வண்டி, ZX-6Rம் ஒரு வண்டி. லிட்டர் கிளாஸ்லாம் போகிற பிளான் இல்லை இப்போதைக்கு. கவாசக்கி மட்டும்தான் சூப்பர் ஸ்போர்ட் மிஷின் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ZX-6R 11 lakhs எக்ஸ் ஷோரூம், ஆல்மோஸ்ட் 13 lakhs கிட்ட வந்துடும் ஆன் ரோடு. புதுசாக பழசான்றதெல்லாம் நான் யோசிக்கலை, செகண்ட்ஸ் தான் எப்பயும் போல். டேட்டோனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வண்டி. somehow we got up with ட்ரைடண்ட் இன்ஜின் டேட்டோனா. அவ்வளோ மோசமான ஒரு இன்ஜினா அப்படின்றத நான் சொல்ல வரும்ல. பட் அந்த டேட்டோனான்ற நேமுக்கு எதிர்பார்த்த ஒரு ஸ்பெக் இதில் இல்லை அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுதுன்றது தெரியல. எத்தனை டேட்டோனா ஃபேன்ஸ்க்கு இது கஷ்டமாக இருக்குன்றது புரியல. ஒருவேளை உங்களுக்கும் இந்த ஸ்பெக்கை, இந்த லுக் இதெல்லாம் பார்த்ததும் என்ன தோணுச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட
தாட்ஸும் என்னோட தாட்டும் சிங்க் ஆகுதான்றது தெரியல. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, ஒருவேளை நல்ல ஸ்பெக் அப்படின்றது நிறைய பேருக்கு தோணுதா அப்படின்றதையும் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா ட்ரைம்ப் ஏதோ ஒரு சில யோசனையோடு தான் இந்த வண்டியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விரும்புகிற ஒரு சில மக்களும் இருப்பாங்க. நானே கூட எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. சூப்பரான ஸ்பெக். ஏப்ரல் RS 660 தான் இருக்கிறதுலே டாப் ஸ்பெக்கில் இருக்கிற ஒரு மிட் செக்மெண்ட் பைக். பட் ஆனால் அது பேரலல் ட்வின். அதுக்கு அடுத்த நல்ல பிஹெச்பியோடு இருக்கிற ஒரு வண்டின்னு பார்த்தீங்கன்னா Daytona 660 தான். ஸோ அப்படின்னும் போது மீதி இருக்கிற எல்லா வண்டியுமே இன்க்ளூடிங் Yamaha R7, Ninja 650, இது CBR 650R, இது எல்லாமே இது 2 வண்டியை விட கம்மியான பிஹெச்பி இருக்கிற வண்டியை தான். இன்க்ளூடிங் CBR 650 85 பிஹெச்பி, 80 நியர்பை பிஹெச்பிஸ் தான். ஸோ அப்படின்னும் போது இது நல்ல பைக் தான். டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல 201 kgsன்றது கம்பேரிட்டிவ்லி இந்த பவருக்கு இது நல்ல வெயிட் தான். ஏன்னா சிபிஆரை கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் கம்மி, சிபிஆரை விட பவரும் ஜாஸ்தி. அப்படின்னும் போது CBR 650 வாங்கணுன்ற மைண்ட் இருக்கிறவங்க ஒருவேளை டேட்டோனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக்கோட தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ப்ரைஸிங் CBR எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 9 lakhs கிட்டன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறது ஆன்ரோட் 10 கிட்ட வந்துடும். இப்போது சிமிலரான ப்ரைஸில் ஒரு வேளை ட்ரைம்ப் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 10 lakh ப்ரைஸிங் எக்ஸ்ஷோரூம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா CBR மார்க்கெட்டும் இந்த மிட் செக்மெண்ட் பைக்ஸோட மார்க்கெட்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். 8 to 10 lakhs சம் வாட். 8 lakhலாம் ரிலீஸ் பண்ண முடியாது, நல்ல ஸ்பெக்கில் இருக்குது. 9 to 10 lakh எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ், கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ். ஹோப் ஆன் ரோடு எப்படி இந்த டேட்டோனா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத ரிலீஸ் ஆனதும் ஒரு வேளை டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்கன்னா நான் போய் எடுத்து ஓட்டி ரிவ்யூ போடுறேன் சீக்கிரம். இல்லைனா கண்டிப்பாக யாராவது பணக்காரங்க யாராவது வாங்கிட்டாங்கன்னா கேட்டு பார்க்குறேன். இல்லை அவங்கக்கிட்ட போய் டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் எடுக்க ட்ரை பண்ணுறோம். எப்போ ரிலீஸ் ஆகுதோ, ரிலீஸ் ஆனதும் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங், keep watching my videos. Thank you.